அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய ஆரம்ப வகுப்பை தொடர்வோம். கடந்த ஆரம்ப வகுப்புகளில் நாம் இருதய சக்கரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் தொடர்ந்து நாம் இருதய சக்கரத்தை பார்ப்போம். இந்த இருதய சக்கரம் மிகவும் முக்கியமானது. நமது நடு இருதயம், வலது இருதயம், இடது இருதயம். நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து பிரமராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம் இவற்றை நாம் தளர்வடைய செய்வோம். இரண்டு மூன்று தடவை நாம் சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிட்டு மெதுவாக எமது கவனத்தை எமது சுவாசத்தோடு ஒன்றாக கொண்டு வருவோம். அமைதியடைய செய்வோம். இந்நிலையில் எமது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுகின்றதா என்பதை கவனிப்போம். நன்றாக காற்றை உள்ளிழுத்து சஹஸ்ராரம், அதாவது பிரம்மராந்திரம் வழியாக சுழுமுனை நாடி வழியாக
நாம் மூலாதாரம் வரை கொண்டு சென்று வழிவிடுவோம். இந்நிலையில் எமது இரு கைகளையும் அவதானிப்போம். பத்து விரல்கள், உள்ளங்கை மூலாதாரத்தின் இருப்பிடம், சற்று மணிக்கட்டுக்கு சற்று மேல். இந்த ஒவ்வொரு கையிலும் 7 ஸ்தானங்கள், 7 சக்கரங்களின் முடிவு, நரம்பு முடிவுகள். இவற்றை நாம் தளர்வாக ஸ்ரீமாதஜியை நோக்கி வைத்து நமது நரம்புகளை தளர்வடைய செய்வோம். மனது, உடல் இரண்டும் தளர்வடைய செய்வோம். எமது இதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஸ்ரீமாதஜி, எமது இதயத்தில் வாருங்கள். எமது இதயத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க எமக்கு அருள் புரியுங்கள். இந்த இதயத்தில் ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் நம்மிடமிருந்து வெளியேற்றி எமக்கு இதயத்தில் தூய்மையையும் நேர்மையையும் உண்மையையும் தந்தருளுங்கள். களம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை போல் தூய்மையாக இருக்க எனக்கு கற்றுத்தாருங்கள் தாயே. நான் எனக்கு நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இருக்க எனக்கு கற்றுத்தாருங்கள் தாயே. நான் எனக்கு உண்மையாகவும் மற்றவர்களுக்கு உண்மையாகவும் இருக்க எனக்கு கற்றுத்தாருங்கள். எனது இதயத்தை முழுமையாக வளம்படுத்தி தாருங்கள். நான் ஆத்மாவுக்கு எதிராக செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து என்னை எனது தவறுகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் தாயே. இப்பொழுது நமது கவனத்தை நமது கல்லீரலில் வைப்போம். ஸ்ரீமாதஜி, எனது கல்லீரலுக்கு பாருங்கள் தாயே. எனது கவனத்தின் இருப்பிடமே கல்லீரல். இங்கு எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது வேண்டாத எனது வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், எனது மனதின் வேண்டாத எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள், தவறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் எனது உடல் செயல்பாடுகள், வேண்டாத செயல்பாடுகள், தேவையற்ற செயல்பாடுகளால் நான் எனது கல்லீரலுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கின்றேன் தாயே. அவை அனைத்தையும் மன்னித்தருளுங்கள் தாயே. எனது கல்லீரலை சீரமைத்து, அதன் தொழிற்பாடுகளை சீரமைத்து, என் கல்லீரலை தங்கள் அன்பால் நிரப்பிவிடுங்கள் தாய்.
எனது கவனத்தில் வந்தருளுங்கள் தாயே. எனது கவனத்தை நான் தூய்மையாக வைத்திருக்க எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. எனது கவனத்தின் பலமாக இருங்கள் தாயே. எனது கவனத்தின் சக்தியாக இருங்கள் தாயே. எனது கவனத்தை முழுமையாக ஆள்பவராக இருங்கள் தாயே. என் கவனம் அங்கு இங்கு அலையாது தங்கள் பாதங்களில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. எப்போதும் தங்கள் பாதங்களில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. எனது கவனத்தை தங்கள் ஞானத்தால் அறிவூட்டி விடுங்கள் தாயே. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜி எமது மூளைக்கு வரவேற்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளையில் வந்தருளுங்கள் தாயே. இந்த மூளையில் ஓர் அறை அமைத்து அதில் அமர்ந்து எனது மூளையை தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள். இந்த கடந்த கால மமகாரங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயத்தால் வரும் ஆணவம், தனித்தவன் என்ற பயம், ஆணவம், அதிகாரம், அகங்காரம், இவை அனைத்தும் என் மூளையை பிழையாக வழி நடத்துகின்றது. நான் இவை அனைத்தையும் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன் தாயே. எனது மூளையை தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள். இப்பொழுது எமது கவனத்தை எமது மூலாதார சக்கரத்துக்கு விரிவடைய செய்வோம். மூலாதார சக்கரத்தில் அனைவருக்கும் அந்த 4 இதழ்களின் பண்புகள் தெரியும். மூலாதார சக்கரம் எமது வாழ்வின் ஆதாரம், எமது வாழ்வின் அல்டிமேட், அதாவது ஒட்டுமொத்த ஆதாரம் வந்து நாம் பாதுகாப்பை உணர்வது. எமது வாழ்வில் பாதுகாப்பை உணரும் போது அது எமது வாழ்வின் மிக பெரிய ஆதாரமாக அமைகின்றது. இந்த பாதுகாப்பு எவ்வாறு நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் இந்த 4 இதழ் தியானத்தில் அறிந்து கொண்டோம். தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. இந்த பாதுகாப்பு வரும்போது பாதுகாப்பின் நன்மை என்ன? நாம் பாதுகாப்பை உணரும் போது தெய்வீகம், ஸ்ரீமாதாஜியின் அன்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து, இவ்வளவு ஞானத்தையும் தந்து, நம்மை வழிநடத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பாதுகாப்பை நாம் உணரும் நிலை. இந்த பாதுகாப்பை நாம் உணரும் நிலையில் நாம் ஸ்ரீமாதாஜியின் அன்பை எமது வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த அன்பே எம்மை வளம்படுத்துகின்றது, எமது பாதுகாப்பை பலப்படுத்துகின்றது. இந்த பாதுகாப்பு எமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்று
நமக்கு முன்பு வந்த புனிதர்கள், அவதாரங்கள், ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பாதுகாப்பின் முக்கியத்துவம். இது பைபிளில் கூட சாம் 23 என்ற இதில் The Lord is my shepherd, கடவுளே எனக்கு வழிகாட்டி என்ற இதில் நன்றாக விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அவர் எவ்வாறெல்லாம் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை இன்று நாம் அதையும் பார்ப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பனாக அவர் உங்களை எப்படி கவனித்துக் கொள்கின்றார் என்பதெல்லாம் இதில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் பார்ப்போம். இதனுடைய தமிழாக்கம் அவர் ஒரு ஷெப்பர்ட் என்று சொன்னால் என்ன, மந்தைகள், ஆடுகள் மந்தைகளை மேய்ப்பவர். மந்தைகளை மேய்ப்பவர் இவ்வளவு கவனமாக அதை மேய்க்கின்றார். அவர்கள் புல்வெளிகளில் புல்லு தமது உணவை எடுக்கும் போது மேய்ப்பன் அவற்றை சரியாக வழிநடத்தி சரியான புல்லு உள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று மற்ற மிருகங்களில் இருந்து பாதுகாத்து அவற்றை மேய்க்கின்றார். அதே போல் இறைவனும் எம்மை எவ்வாறு ஒரு மேய்ப்பன் எவ்வளவு அன்போடு அந்த மந்தைகளை மேய்க்கின்றாரோ அதே போல் எம்மையும் கவனித்துக் கொள்கின்றார் என்று இதில் சொல்லப்படுகிறது. இதில் சொல்கிறார்கள், கர்த்தர். கர்த்தர் என்றால் அவர்கள் இறைவனின் மகன் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்களையே இங்கு குறிப்பிடுகிறார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்மையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். அவரே எம்மை சரியான இடத்துக்கு, எமது தேவையை அறிந்து சரியான இடத்துக்கு எம்மை கொண்டு செல்கின்றார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்கள் நமக்கு இப்பொழுது நன்றாக புரியும்.
தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை அல்ல இது பிரார்த்தனை அல்ல, இது ஒரு ஆத்ம அனுபவத்தை விவரிப்பது. இதை அனுபவித்தவர்கள் மட்டுமே இதை விவரிக்க முடியும். பிரார்த்தனை என்பது நாம் கேட்டுக்கொள்வது, இல்லாத ஒன்றை கேட்டுக்கொள்வது. இது அனுபவித்த ஒன்றை, அனுபவத்தை சொல்வது. இப்பொழுது இதை நாம் ஒரு பாடலாக கேட்போம். ஆங்கிலத்தில் கேட்ட பின்பு நமது தியானத்தை நாம் தொடர்வோம். Sri Mother, you are my shepherd, I shall not want. You are so solicitous of my well-being. You quieten my thoughts until they are like still waters. You have come to restore my soul. It is you who shows me the path of righteousness, that I must travel for your name's sake. I know that even though I walk through the valley of the shadow of death, I should fear no evil, for you are with me. Your vibrations and my kundalini are there to comfort me. You make it known to my enemies that I am one of your children. You anoint my head with the grace of God, and Chaitanya flows upon me. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the glow of your heart forever. Amen.
நாம் ஒரு கணம் அமைதியாக தியானிப்போம். இந்த தியானத்தில் நாம் இந்த பாதுகாப்பை உணர்கின்றோமா? அன்னையின் அன்பை உணர்கின்றோமா? எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து அவருடைய அந்த அன்பு குளிர்ந்த நுண் அலைகளாக எமது நாடி நரம்புகளை நிரப்புகின்றதா? இந்த அன்னையின் அன்பே எமக்கு பாதுகாப்பாகும். இந்த தன்னலமில்லாத தூய்மையான அன்பை நாம் உணர வேண்டும். இருதயத்தை முழுமையாக திறப்போம். அதில் ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் கைவிட்டு விடுவோம். ஸ்ரீ மாதாஜி தமது இருதயத்தை தமது ஜீவனின் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பால் நிரப்பிவிடுங்கள் தாயே. அந்த அன்பு என்பது ஞானம், தூய தெய்வீக ஞானம். இந்த ஞானம் அனைத்து நமக்குள் இருக்கும் அனைத்து இருளையும் போக்க வல்லது. இருள் எமது ஆத்மாவை ஒளியூட்டி, இந்த ஞானம் எமது ஆத்மாவை ஒளியூட்டி, இந்த ஆத்ம ஒளி எமக்குள் இருக்கும் அனைத்து இருளையும் போக்க வல்லது. அதாவது எமது அறியாமை, முட்டாள்தனம் அனைத்தையும் போக்க வல்லது. இந்த அன்பை உணரக்கூடிய தடைகள் அனைத்தையும் முழுமையாக போக்கி இந்த அன்பை முழுமையாக உணர வைக்கக்கூடியது. அமைதியாக சிறிது நேரம் தியானிப்போம். Dakota. இந்நிலையில் நாம் எமது மூலாதார சக்கரத்தை வளம்படுத்துவதற்காக ஒரு ஸ்லோகம் கேட்போம் என்று. இந்த ஸ்லோகம் நமக்கு தெரியும். மூலாதார சக்கரத்தின் மூர்த்தி ஸ்ரீ கணேசா ஆவார். ஸ்ரீ கணேசா என்பது கள்ளம் கபடம் சூதுவாதில்லாத ஒரு தூய்மையின் அந்த குழந்தை உள்ளத்தின் வடிவம். அந்த தூய்மையை போற்றும் அதி உன்னத ஸ்லோகம் இது சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது எமது சஹஸ்ராரம் வழியாக அதை நாம் கேட்டு எமது ஜீவனில் உள்ள நாடி நரம்புகள் அனைத்தையும் நாம் அந்த ஒலிக்கு நாம் திறப்போம். இந்த ஒலி அனைத்தும் தெய்வீக ஒளியாகும்.
எமக்குள் தூய்மையை ஏற்படுத்த வல்லது. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः आर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं
पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। சிறிது நேரம் நாம் நமது மூலாதார சக்கரத்தின் 4வது இதழ் சஹஸ்ராரத்தை நோக்கி சென்று இந்த அன்னையின் அன்பை பரம சைத்தன்யத்தை வாங்கிக் கொள்கின்றது. இந்த அனுபவமே சாம் 23 சொல்லப்படுகின்றது. எனது சிரசை எண்ணெயால் குளிப்பாட்டி எனது கோப்பையை நிரப்புகின்றார் பரம சைத்தன்யத்தால். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அன்பால் எம்மை நிரப்பி விடுங்கள் தாயே. முழுமையாக நனைய வைத்து எம்மை நிரப்பி விடுங்கள் தாயே.
இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை கேட்போம். I'm talking to them about Shiva's worship, what should happen to you. And today I'm going to tell you about the internal happening within us. When you get your realization, there are 11 Rudras placed, 11 of them. They are particles, we can say anshas they call it, of Shiva's powers. And all of them try to take out or to remove all the false ideas we have about life. When the Kundalini rises, they all get enlightened, 11 of them. And say, for example, Buddha had a part of that, Mahavira had a part of that. Now all of them, what they do is to control us from falling into the prey of various things, like we have an ego. So Buddha will look after the ego part. He will see that you get shocked by your ego. You will be quite amazed how you could be so egotistical and so insulting and so humiliating. But when this Rudra is not awakened, when there is no light in this Rudra, then what happens? You start justifying yourself. You think whatever you do is correct. Whatever you've done, whatever is said, whatever you have achieved, you think is your right. You've done nothing wrong. For that, this Buddha's Rudra has to be awakened. On the contrary, if you go on pampering your ego, if you go on becoming egoistical, you become absolutely a right-sided personality. Once you are a right-sided personality, you know what all the symptoms there are of such a person. Now for that, if you just watch and introspect and see for yourself what ego has done to you, what wrong ideas you had about yourself. So that's why Muhammad Sallallahu said, beat yourself with shoes. You didn't know what else to tell. Because this ego business can really burst your head completely, and you may land up into so many difficulties. Ultimately, I've seen people developing this peace disease, where the conscious mind becomes absolutely useless, cannot move. Consciously people cannot move. Unconsciously they will, but not consciously. And this disease is so horrible, a person becomes like a reptile. You have to carry them on your body. They can't walk on their own. They can't sit on their own. In a very young age this can happen. It's happening in America also. I've seen 2-3 cases here. In India also such a thing happens. So if you do not try to see your ego and control it, and feel repentant, in Saj Yoga there's nothing like repentance. We don't believe in repentance because we believe that you all have got your realization, you are beyond any mistakes. It's not true.
We have to repent. There's in English there's a word sorry. Sorry for everything they say sorry. Even telephone, if you pick up, they say sorry. I say sorry for what? But this sorry itself is very empty. It has no meaning, it has no depth. When you say sorry, you have to see why you are saying sorry and what is to be corrected. This is a very big problem of today's generation, where people have developed such tremendous ego, because all our economic growth, all our industrial developments, all our big organizations, all of them have given us a way that we should all develop our ego. If we don't develop our ego, we'll be lost, we are nowhere. And that's how we start pampering it. And then this right-sided problem starts. Then as a reaction, it goes to the left side. And actually in the head, it is on the right side. Here is the right side, ego comes up. So the left Rudra is that of Mahavira. So people do things which are sinful, which are wrong, which are against the Ganesha. Then also there are controlling powers of Mahavira who controls. He says, you will go to hell, this will happen. He describes all the hell, all kinds of hell, that you will go to hell and you will be burnt alive. I don't know, all kinds of things he describes to frighten you. But that doesn't help. So people start getting more onto the left side, and I should say through this Rudra, when this Rudra gets helpless, then a tremendous depression comes. One feels very depressed. Oh God, what a depression I have, I am so sick, I am this thing. And then you try to frighten others with your depressions. You show sort of what you call emotional blackmail, you do. All kinds of things you will do and beat your head and do all kinds of things. Could be through ego, could be through this left side problem of the left truth. These two Rudras are very important because they are directly connected with our left and right sympathetic nervous system. So it's very important to see that you don't fall a prey to these Rudras. These Rudras are to be satisfied. So to be normal, at least look after these two Rudras, which are, one is the one who controls the ego and another is self-pity. I just can't do it and this, that and all kinds of depression. All this works out into physically also into very serious problems like cancer. If the Rudras are caught up, you develop cancer. But all this portion gets swollen up. It's called as the Meda. This all portion gets swollen up. And you can see a cancer patient having a swelling all over. At least would be here or maybe there. Because such a swing in the nature of a person that you can't say from which Rudra they have developed these psychosomatic troubles. Psychosomatic troubles, all of them come because the Rudras have become ineffective. It can be due to the depressive nature or oppressive nature. It could be due to many other factors also. But all these factors are nothing but part and parcel of Shiva's or Sadashiva's powers. He is the one who is full of karuna, full of compassion. He is the ocean of compassion. If you ask him forgiveness, he will forgive. Whatever you do, instead of feeling guilty, if you ask forgiveness, then he forgives.
But if you think whatever you have done is good, you never tortured anybody, you have never made anybody suffer, then it knows. Shiva knows everything, isn't it? And because it knows, it starts giving up. So there's a big combination of your willpower to be there and the combination of the blessings of Shiva. When the Shiva blesses you, your willpower also heightens. But you must have full willpower to know that you have to be of a higher level of personality. He was not at all a mundane type. I mean, he was, supposing asked Shiva to go to some party and all that, how will he look there? People will laugh at him. When I met some hippies, I said, why are you having this kind of hair? So they said, they are all primitive. So he said, I want to be primitive. I said, but the brain is modern, what's the use of having primitive hair? So, deception, deceiving yourself is not going to happen. Best thing is to face yourself and understand what wrong you have been doing. If it works out, I tell you, so many Sahaja Yogis are sitting here. If you correct yourself and become that, I'm sure all the problems, political, economic, and all stupid problems we have will be finished. But today it's such a mixture due to Kali Yuga that even the worst people are carrying on. Now we have a responsibility to save this world. We have a responsibility to create a great, honorable life, which is not superficial, which is not just to show off, but inside. It should develop so that this light of your spirit spreads and enlightens this world. It's very important to understand. All these troubles and I should say diseases, psychosomatic diseases, and all other problems which are in a collective way we can call of the Kali Yuga, like political, economic, all these problems, only are created by humans. They are not created by the divine force, but divine force tries to neutralize them if there are many Sahaja Yogis who are practicing Sahaja Yoga in the real sense. If that could be done, if that could be achieved, then I think we can do a lot for the betterment of humanity, and that's why we have got realization. It's not only for yourself, it's not only for your family, it's not only for your city or country, but for the whole world. Sahaja Yoga is going to work out. Now, if you have to do competition, you must only do competition in your ascent and in nothing else. But people are so superficial that they think by showing off or by becoming something, a big Johnny, they will achieve something of a very great level. Is not so. It has to be a very humble attitude towards yourself also, so that you understand that whatever you are doing is for the betterment of global problems. Absolutely we can solve, because you are the channels of the divine. If I could do it alone, I would have done it, but I can't. So that's why I had to gather you all and to tell you that you become all the channels. But in the meanwhile, you enjoy life. Every second becomes a joy, which is also the gift of Shiva. Shiva is the one who creates this great admiration and great appreciation of every moment, everything that is done. And that is the state we have to achieve by not condemning yourself or not by
pampering your ego, but by seeing what you are. That's the main thing one has to see. What problem you have, what is troubling you is yourself. If you could just come to that point of understanding, I'm very, very sure that you will be such an asset to help to make this world look at itself and change. Because superficially, you cannot change such deep-rooted problems. And you are being so blessed by Kundalini that you can really become a great torch, I should say. Torch on the path of truth, love, and joy. May God bless you. இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி அந்த தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக அன்பை நாம் உணர்வதற்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார். எமது இந்த மமகாரம், எமது அகங்காரம் இரண்டையும் கட்டுப்படுத்தும் சிவபெருமானின் 11 சக்திகளான 2 சக்திகளை ஸ்ரீ மாதாஜி விளங்கப்படுத்தினார். மற்றும் நாம் எப்பொழுதும் எம்மை உள்ளாய்வு செய்து எம் நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். மமகாரத்திலோ அல்லது அகங்காரத்திலோ நாம் பயணிக்கக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தை ஸ்ரீ மாதாஜி இதில் வலியுறுத்தினார். சிறிது நேரம் நாம் தியானிப்போம். மற்றும் சிவபெருமானின் முக்கியமான ஒரு பண்பு மன்னிப்பு. கிறிஸ்மஸ் பண்டிகை ஆரம்பிக்கின்றது. ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அவதாரமும் மன்னிப்பே
மன்னிப்பின் வடிவம். ஏனென்றால் நாம் செய்த தவறுகள் யாராவது அதனுடைய கர்மாக்களை அதனுடைய நாம் செய்யும் தவறுகளின் விளைவுகள் நாம் எம்மை துன்புறுத்தி இருக்கின்றோம். எமது தவறுகளால் மற்றவர்களையும் துன்புறுத்தி இருக்கின்றோம். இந்த தாக்கங்களிலிருந்து நம் அனைவரையும் விடுவிக்கக்கூடிய தெய்வீக சக்தி மட்டுமே. அதற்காகவே ஸ்ரீ ஜேசு பிரான் அவதரித்தார். அவதரித்து அனைவரையும் கர்மாக்களிலிருந்து விடுவித்தார். தான் அதை பெற்று எடுத்து எம்மை ஆகிய சக்கரத்தை கடக்க நமக்கு அருள் புரிந்தார். ஆகிய சக்கரத்தில் நாம் கடக்கும் போது எமது கர்மாக்கள் அனைத்திலும் இருந்து நாம் விமோசனம் அடைகின்றோம். நாம் மட்டுமல்ல, நான் செய்த கர்மாவால் நான் எனக்கு இழைத்த துன்பங்கள், மற்றவர்களுக்கு இழைத்த துன்பங்கள் மற்றவர்கள் கூட விடுபடுகின்றார்கள் அதிலிருந்து. ஏனென்றால் நாம் உண்மையாக கேட்கும் போது அது நடைபெறுகின்றது. தெய்வீக சக்தி நம்மை மன்னிக்கின்றது முழுமையாக. இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி சூட்சுமமாக பல விடயங்கள் சொல்லியிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான சகயோகியாக மாறும் போது நாம் இந்த உலகை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் மாறும்போது ஒவ்வொருவரோடும் தொடர்பான அனைத்து கர்மாக்களும் இருந்து விமோசனம் கிடைக்கின்றது. எம்மோடு தொடர்பான கர்மாக்கள், எமது நாட்டின் கர்மாக்கள், எமது முன்னோரின் கர்மாக்கள், எமது முற்பிறப்பு கர்மாக்கள், எமது உற்றார் உறவினர் நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களும் விடுபடுகின்றது, விமோசனம் கிடைக்கின்றது. மற்றும் நாம் ஒவ்வொருவருடைய மகிமையையும் ஸ்ரீ மாதாஜி விளங்கப்படுத்தினார். இதுவே நாம் இந்த உலகுக்காக நாம் தூய்மை அடையும் போது உலகம் தூய்மை அடைகின்றது என்ற இந்த பெரிய தத்துவம் இதில் அடங்கி இருக்கின்றது. என்றும் நமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை எமது அன்னை, தெய்வீக அன்னை, தெய்வீக குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு தெரிவித்து எம்மை எப்பொழுதும் ஞானத்தில் வழிநடத்தி பாதுகாப்பாக எம்மை சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு மீண்டும் மீண்டும் எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த நாம் பெறும் இந்த இன்பம் அனைவரும் பெற வேண்டும். அனைவரும் இந்த ஆத்ம விழிப்புணர்வின் மகிமையை உணர்ந்து எம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் அந்த நிலையை உணர்ந்து அவர்கள் தேடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஸ்ரீ மாதாஜியின் ஆசீர்வாதத்தை நாம் வேண்டி இன்று குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது முறை இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம்.
சரணாகதி நிலையில் நாம் எப்பொழுதும் இருப்போம். இந்த சரணாகதி நிலை மிகவும் உன்னதமான நிலை, தெய்வீகத்தோடு ஒன்றான நிலை. நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாகும் நிலை, ஒன்றான நிலை. இந்த சரணாகதி நிலை. கைகளை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் வைப்போம். இப்பொழுது கைகளை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் நம்மோடு உங்களுடைய தியான அனுபவங்கள் மற்றும் உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தால் நீங்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். நமது அடுத்த ஆரம்ப வகுப்பு நாம் தை மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் புதிதாக. எனவே புதியவர்களும் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.